வர்ஷினி, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் சுரேஷ் இருக்கான்ல, அவன் கார் வாங்கியிருக்கான். நம்மளும் கொஞ்சம் சீக்கிரத்துல ஒரு கார் வாங்கிக்கலான்னு. என்னது? ஃபர்ஸ்ட் வாங்கி கடனுக்கு வட்டி கட்ட துப்பு இருக்கா? உன்னோட இஎம்ஐக்கு நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன். வெக்கமே இல்லாம நீயே காசுக்காக என்கிட்ட தான் வந்து நிப்ப. இதுல உங்க கார் வாங்க போறியா? என்ன எனக்கு பிசினஸ் நல்லா ஓடுதுன்ற பிளானா? என்னம்மா, நான் தான் ஒரு சந்தோஷத்துல வாங்கலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஜஸ்ட் நீ ஒரு வாங்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காம இவ்வளவு நான் அசிங்கப்படுத்துறேன். சும்மா சொல்றதுக்கு வேணா நல்லாதான் இருக்கும், ஓகேவா? இது மாதிரி எத்தனை சொல்லிருப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு வாங்கியிருக்கியா? சரி சாரிம்மா, நாங்க பக்கத்துல கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டோம். வர்ஷினி, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட உடனே நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கண்டுபிடி பாப்போம். நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். என்ன ஒரே ஒரு வாங்கிட்டு வந்தியா? அது வாங்க கூட உன்கிட்ட காசு இருக்காதே. இல்ல வர்ஷினி, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல நீ தங்கத்துல கம்பல் கேட்டல, அதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல வாங்கினேன். அதுதான். தேங்க்யூ. சாரி, நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இல்லம்மா வர்ஷினி, நீ என்ன அடிச்சிருந்தாலும் அடிச்சிருக்காதுமா. ஆனா நீ வார்த்தையால புண்படுத்துற பத்தியா, அது நம்மளுக்கு ரொம்ப வலிக்குதுமா. எப்பயுமே நான் எதிர்பார்க்கறது உன்னோட காசு இல்லம்மா, உன் அன்பையும் உன் ஆதரவையும் தான் நான் எதிர்பார்ப்பேன். அதை புரிஞ்சுக்கம்மா நீ. சாரி. பரவாயில்லம்மா, விடுமா. இந்த மாதிரி மிடில் கிளாஸுக்குலாம் இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து புதுசு இல்லம்மா, நிறைய பேர் சொல்றதுதான். அதனால ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுவும் நினைச்சுக்காதுமா, கூட பாத்துக்கலாம். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மிடில் கிளாஸோட லைஃப் இன்னும் அப்படியே தான் இருக்கும் போல். ஆனால் அவங்க கஷ்டப்படுறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை, அன்பும் அரவணைப்புக்காக தான்.